ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங் பார்த்தோம், ரெகுலர் ரெக்டாங்குலர் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங் இர்ரெகுலர் ஷேப், அதாவது பார்த்திங்கன்னா இது ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு 2 காலம்ஸ், 2 காலம் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம தனித்தனியாக ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போட முடியாது. ஸோ அந்த டைமில் கம்பைன் ஃபுட்டிங் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 காலமில் இந்த காலமில் வந்து ஒரு லோடு வருது அண்ட் தென் கம்மி லோடும், இந்த காலமில் வந்து ஜாஸ்தி லோடு வருது அப்படின்னா நம்ம எக்கனாமிக்கல் ரீசனுக்காக ரெக்டாங்குலராக ப்ரொவைட் பண்ணாமல் ட்ரெபிசாய்டல் ஷேப்பில், பிகாஸ் இந்த காலமில் வர லோடுக்கு இந்த ஏரியாவும் இந்த காலமில் வர லோடுக்கு இந்த ஏரியாவும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எப்போது மேஜராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 காலம்க்கு நடுவில் வந்து ஸ்பேசிங் கன்ஸ்ட்ரெயினும் இந்த லென்த் ஆஃப் த ஃபுட்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 4 மீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 4 மீட்டர்ஸ் இதை எடுத்திருக்கோம். இப்போது இந்த இடத்துல 2 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் நம்ம இந்த காலமில் வர லோடு வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்கள், இது வந்து ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங், இது வந்து டேட்டாஸ், அதாவது நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுலேருந்து வர ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஸ்பேசிங் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 காலம்க்கு நடுவில் ஸ்பேசிங் வந்து 1.5 மீட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காலம் C1, இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 350/350 அண்ட் இன்னொரு காலமோட டைமென்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா 550/550. ஸோ 2 காலம் இருக்குது. இந்த காலம் 1ல் லோடு வந்து டெட் லோடு வந்து 500, லைவ் லோடு வந்து 250. காலம் 2ல் டெட் லோடு வந்து 800, லைவ் லோடு வந்து 400. ஓகேவா? SBC வந்து 200. ஸோ இதில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே ஏரியா ஆஃப் ஃபுட்டிங் ரெக்வயர்டு வந்து எப்படின்னா கால்குலேட் பண்ணோம், டோட்டல் லோட் டிவைட் பை SBC. ஓகேவா? ஸோ டோட்டல் லோட் இந்த காலம் 1ல் வருது எவ்வளோ அப்படின்னா 500 + 250, இந்த காலமில் 800 + 400. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை நம்ம 200, அதாவது SBC போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏரியா எவ்வளோ ரெக்வயர்டு ஏரியா அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இந்த 9.75 மீட்டர் ஸ்கொயர்ன்றது பார்த்தோன்னா டோட்டல் ஏரியா ஆஃப் ஃபுட்டிங் ரெக்வயர்ட். பட் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம், ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங். ஸோ ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டல் நமக்கு தெரியும், h/2 × a + b, இது ப்ளஸ் இது லென்த் பை 2. ஓகே, ஸோ நமக்கு லென்த்தை வந்து 4 மீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு லென்த் வந்து 4ன்னு தெரிஞ்சிடும், பட் A and B எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதை a + b இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு டிவைட் பை 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் a + b = 4.875. ஸோ இப்போ ஏவும் பியும் எவ்வளோ, a + b = 4.875னா ஏவும் பியும் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? XA/XB XAன்றது இந்த காலமோட சென்டர்லேயும் இந்த பக்கம் இருக்க அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் இருக்க லென்த், XBன்றது இந்த காலம் சென்டர்லேயும் இந்த பக்கம் இருக்க ப்ரொஜெக்ஷனோட லென்த். இந்த 1.5ன்றது 2 காலம் கூட இருக்க சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். Wன்றது ரியாக்ஷன். ஓகே, மேலேருந்து வர லோடுக்கு அப்போர்டில் வர ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும். A and B பார்த்தோன்னா A வந்து 2 மீட்டர்ஸ் அண்ட் B வந்து 3 மீட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த பேஜை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கால்குலேஷன் நீங்கள் மேனுவலாக போடுங்க. ஓகே, போட்டிங்கன்னா உங்களோட லோடுக்கு எவ்வளோ லோடு ஏரியா வருது அண்ட் A and Bயோட ஏரியா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம சேஃபில் இம்போர்ட் பண்ணலாம் ஆர் சேஃபில் எப்படி வரையலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சிருக்க டைமென்ஷன்ஸை கேன் மார்க்கிங் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து 2 மீட்டர்ஸ், இது வந்து ஒரு 4 மீட்டர், இது 3 மீட்டர். ஸோ சேஃப் உள்ள போனோடனே ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃபைன் மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, லோடு, நம்ம SBC என்ன எல்லாமே டிஃபைன் பண்ணிவிடுவோம். அது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணுறோம். ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ ட்ரா பாயிண்ட்ஸ் எக்ஸில் வந்து 4 மீட்டர்ஸ், 4ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தான் கிளிக் பண்ணணும். பிகாஸ் இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் தான் 4 மீட்டர்ஸ் இந்த லென்த் டோட்டலாக. இங்கேருந்து இது வந்து 4 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். 1 2 3 and 4 4 பாயிண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து மேலே 1 மீட்டர், கீழே 1 மீட்டர், அண்ட் தென் இதில் வந்து மேலே 1.5, கீழே 1.5. ஓகே, ஸோ சேஃபில் போயிட்டு 0 எக்ஸில் வந்து 1.5 என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் அண்ட் தென் -1.5 அதே பாயிண்ட் கிளிக் பண்ணணும். என்டர் கொடுத்துட்டு அதே பாயிண்ட் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து 1 என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும் அண்ட் தென் -1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்குது, 1.5 போச்சு அப்படின்னா அரௌண்ட் 2.5 இருக்குது. ஸோ ஒரு 1 மீட்டர் தள்ளி இங்கேருந்து வைக்கிறோம். 0 வைக்கிடுங்க,
1 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் காலம் 1ஓட பாயிண்ட், ஃபஸ்ட்டு காலமோட. இந்த காலம்ல இந்த காலம் கோடில் எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க, 1.5 மீட்டர்ஸ். ஸோ எக்ஸில் 1.5 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபார் நம்ம வந்து ஃபூட்டிங் ஸ்லாப் வரைகிறதுக்கான பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லாப் எப்படி வரையணும் அப்படின்னா, ட்ராவில் போயிட்டு ட்ரா ஸ்லாப்ஸ் ஏரியா இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் ஸ்லாப் வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ரா ஸ்லாப் இதை செலக்ட் பண்ணனே ஃபூட்டிங்கோட டெப்த் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 450 எடுத்துக்கோம். பிகாஸ் கம்பைன் ஃபூட்டிங் லோட் ஜாஸ்தி. ஸோ 450 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போது 2 காலம் வந்து எப்போவுமே என்ன ஆட் பண்ணணும், ஸ்டிஃபாக ஆட் பண்ணணும். ஓகேவா? சேஃப் பொறுத்த வரைக்கும் ஃபூட்டிங் ஸ்லாபு காலம் வந்து ஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் காலமே வரையலாம். அந்த ஐசோலேட்டட் ஃபூட்டிங்கில் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்கில் போய் பாருங்கள், நான் 2 மெத்தட்லையும் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்டிஃப் வரையலாம் அப்படின்னா, ட்ராவில் போயிட்டு குவிக் ட்ரா ஏரியா அரௌண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை சுற்றி காலம் வரைய போகிறோம். இந்த இடத்துல ஃபூட்டிங்க்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும்னா ஸ்டிஃப்னு கொடுக்கணும். ஸ்டிஃபோட டெப்த் எவ்வளோ இருக்கணும்னா ஃபூட்டிங்கோட ஸ்லாப் டெப்த் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே டெப்த் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபூட்டிங்கோட காலமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 350/350 ஒன்று, 550/550 ஒன்று. ஸோ இங்கே போயிட்டு 350 0.35 0.35 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகேவா? அடுத்த சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 550 இன்னொன்று வந்து 0.55 ரெண்டுமே ஸ்கொயர் காலம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலம் 1 அண்ட் காலம் 2 ரெண்டும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எஸ்பிசி. ஒரு ஃபூட்டிங் வேணும்னா அது எஸ்பிசி, சாயில் செப்பரேட் மாடுலஸ். ஸோ அது இன்சர்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணணும். ஸ்லாபை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அவுட்டரில் லைட்டாக க்ரீன் கலர் ஹைலைட் ஆகும். அது இந்த கலருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் போயிட்டு சப்போர்ட் டேட்டா. ஓகேவா? அசைனில் போயிட்டு சப்போர்ட் டேட்டாவில் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம SBC 200 ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது நான் ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன். இல்லை இது எப்படி நம்ம சாயில் செப்பரேட் மாடல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, SBC into 3 ஃபேக்டர் சேஃப்டி ஃபார் ஃபூட்டிங் டிவைட் பை செட்டில்மெண்ட். ஐசோலேட்டட் ஃபூட்டிங்னா 25, மேட் ஃபூட்டிங் ராஃப்ட் ஃபூட்டிங்னா 50 mm. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபூட்டிங்கை சுற்றி ப்ளஸ் ஐக்கான் வந்துருக்குங்களா? ஸோ இது மீனிங் என்ன அப்படின்னா SBC 200 வந்து அசைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோடிங். எவ்வளோ லோடிங் கொடுத்துருக்காங்க? காலம் 1ல் பார்த்தீங்கன்னா டெட் லோட் 500, லைவ் லோடு 250 வந்திருக்கு. ஸோ இதில் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. இதுதான் காலம் 1. ஸோ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் போயிட்டு லோட் டேட்டாவில் பாயிண்ட் லோட். ஸோ டெட் லோடு எவ்வளோ 500. இந்த இடத்துல காலமோட டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பஞ்சிங் ஷேட்டில் கிளிக் பண்ணணும். ஓகேவா? 350/350 இது வந்து mmல இருக்குது. ஸோ அதனால் 350/350 கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே. திருப்பி இதே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் லோட் கொடுக்கணும். அசைனில் போயிட்டு லோட் டேட்டா பாயிண்ட் லோட் லைவ் எவ்வளோ 200 கொடுத்துட்டு ஆட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெட் லோட் 800, லைவ் லோட் வந்து 400. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட். டெட் லோடு எவ்வளோ 800. ஸோ 800 கொடுக்குறோம். கொடுத்துட்டு காலமோட சைஸ் 550/550. ஓகே. இப்போது மறுபடியும் இதே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட் இப்போ லைவ் 400 கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ 3Dயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லோடும் இங்கே இடத்துல அசைன் ஆகிருக்கு. ஸோ பிளான் வீக் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரன் அனாலிசிஸ் கொடுத்துட்டு டிஃப்ளெக்ஷன் செக்கும் SBC சாயில் ப்ரெஷர் செக்கும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அனலைசிஸ் பார்ட்டுக்கு போவோம். ஓகேவா? ஸோ ரனில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ரன் அனலைசிஸ் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ வருது பாருங்கள், 7.2 mm தான் இந்த எட்ஜஸில். ஸோ நமக்கு சேஃப். பிகாஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு அளவுக்குள்ள வந்து 25 mm. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 7 mm தான் இருக்குது. ஸோ சேஃப். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன ஏரியா அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க ஏரியா வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லை வந்து
சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ இதில் போய் பார்க்கணும் அப்படின்னா லோட் காம்பினேஷனில் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் பார்க்கணும். அண்ட் 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் பார்த்துட்டு இங்கே வந்து பாயிண்ட் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, சாயில் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்கணும். சாயில் ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வரும். இங்கே எவ்வளோ இருக்குது 174. ஸோ வந்து இந்த வேல்யூ நமக்கு சேஃபாக இல்லைன்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட எஸ்பிசி வந்து 200. ஸோ இதில் வர ப்ரெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ 174ன்றது ரொம்ப சேஃப், பிகாஸ் 200 கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம டிஃப்ராக்ஷன் செக்கும் சாயில் ப்ரெஷர் செக்கும் பண்ணியாச்சு, ஓகே ஆகிடுச்சு. இப்போது மாடல் அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிசைன் ஸ்ட்ரிப் வரைஞ்சிட்டு ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் ரன் டீட்டெயிலிங். ஸோ இந்த 3 ஸ்டெப் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணணும் ஸ்ட்ரிப் வரையணும் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நம்ம காலம் ஸ்ட்ரிப் ஏன்றது எக்ஸ் ஆக்சிஸ், காலம் ஸ்ட்ரிப் பின்றது ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வர செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 1 கொடுத்துட்டா ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் வித் லெஃப்ட் சைடில் வந்து எவ்வளோ வித் இருக்குது 1 மீட்டர்ஸ், பிகாஸ் இந்த பக்கம் 1 மீட்டர் இருக்குது, இந்த பக்கம் 1 மீட்டர் இருக்குது. ஸ்டார்ட் வித் ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 1.5 மீட்டர்ஸ் இருக்குது, 1.5 மீட்டர் ரெண்டு பக்கமும். எண்ட் வித் லெஃப்ட் சேம் 1.5 1.5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போது இந்த பாயிண்ட்லேயே இந்த பாயிண்ட் வரையலாம். ஓகேவா? ஸோ வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லை எக்ஸீட் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி பார்க்கலான்னா இந்த டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும் ஒன்று, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ வித் டிசைன் ஸ்ட்ரிப் ஆப்ஜெக்டில் ஷோ வித் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? எதுவுமே எந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரிப்புமே எக்ஸீட் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போது மறுபடியும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஒய் ஆக்சிஸில் வரையணும். ஸோ ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப் காலம் ஸ்ட்ரிப் பி. இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் காலமோட சென்டர்லேருந்து பார்க் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அது மேலே அவுட்டரில் வரைஞ்சாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அது நம்ம வரையறதுக்கு கூட கிளியராக வந்து ஒரு பாயிண்ட் வரைஞ்சிப்போம். ஸோ ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 1.2 மீட்டர்ஸ்க்கு வரைஞ்சிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். இல்லைனா 1.3 மீட்டர்ஸ் கூட வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, திருப்பி -1.3 என்டர் கொடுத்து இதே பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது 1.3 இது இங்கே இதே இடத்துல பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட்டு 1.3 வேண்டாம், 1.4 கொடுப்போம், -1.4. இந்த வரைகிற டிசைன் ஸ்ட்ரிப் வந்து பாயிண்ட்டு ஃபூட்டிங்க்கு வெளில வந்தால் தப்பு இல்லை, உள்ளே தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல திருப்பி பாசிட்டிவில் 1.5 கொடுத்துட்டு திருப்பி இந்த பாயிண்டில் போகணும். ஓகேவா? இதெல்லாம் இந்த டிசைன் ஸ்ட்ரிப் வரைகிறதுக்காக ரெஃபரன்ஸ், பிகாஸ் நம்ம கிராஸாக வரைஞ்சிருக்கூடாதுன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப், இதில் பி. ஓகே, இது வந்து 1 மீட்டர்ஸ் எல்லாமே த்ரூவாக 1 மீட்டர்ஸே கொடுத்துருவாங்க டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரனில் போயிட்டு ரன் அனலைசிஸ் அண்ட் டிசைன், சேம் டிஃப்ளெக்ஷன் வரும். இதில் என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சிங் ஷியர் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபூட்டிங்கோட டெப்த்து சஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ பஞ்சிங் ஷியர் டிசைன் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 0.25 0.69. ஓகே, ரொம்ப சேஃபாக இருக்குது, பிகாஸ் 1 தான் தாண்டக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே 1 கம்மியாக தான் இருக்குது. ஸோ சேஃப். நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க 450 வந்து சஃபிஷியன்ட். இல்லை நீங்கள் இன்னும் எக்கனாமிக்கலாக பண்ணணும் 0.6 0.2 தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஃபூட்டிங்கோட டெப்த்தை கம்மி பண்ணலாம். 450லேருந்து நீங்கள் வந்து 300 ஆகலாம், இல்லை 375, 1.25 அடி இல்லைனா 1.5 அடி, 1 அடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஏஎஸ்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ ஸ்லாப் டிசைன், ஷோ ஸ்லாப் டிசைன் போயிட்டு எப்போவுமே ஸ்ட்ரிப் பேஸ்டு மெத்தட் தான் பண்ணுவோம், பிகாஸ் நம்ம டிசைன் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம். லேயர் ஏ லேயர் பி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், நமக்கு எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இங்கே ஷோ வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஏஎஸ்டி எவ்வளோ தேவைப்படுறது காமிக்கும். அப்ளை கொடுத்தோன்னா நமக்கு பாருங்கள் இவ்வளோ ஏஎஸ்டி தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ராடு எவ்வளோ ஸ்பேசிங்கில் ப்ரொவைட் பண்ணால் இது சேஃப் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஷோ ரீபார் அபோவ் ஸ்பெசிஃபைட் வேல்யூவில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிபிக்கல் யூனிஃபார்ம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் டாப்பை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், பிகாஸ் இது வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங், நம்ம பாட்டம் பார் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ பாட்டமில் நீங்கள் ஒரு 16 mm ராட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 250 mm ஸ்பேசிங் ஆரம்பிங்க, ஓகேங்களா. ஸோ அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பத்தலை, ஸோ ஸ்பேசிங் கம்மி பண்ணணும், 200 கொடுக்கலாம், கொடுத்துட்டு அப்ளை, அதுவும் பத்தலை, ஸோ 175 ஆர் 150, ஓகேவா. ஸோ நம்ம 150 கொடுத்ததுக்கப்புறமும் இங்கே பாருங்கள் நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங்கில் டாப்பில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. 200 கொடுத்துட்டு அப்ளை, 175 ஆர் 150. ஸோ பாட்டமில் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், 125. ஓகே. ஸோ இப்போ இந்த மீனிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து 16 mm பார் வந்து 125 mm, அதாவது 5 inch ஸ்பேஸிங்கில் பாட்டம்லேயும், டாப்பில் வந்து இந்த மிட் ஸ்பேன்லேயும் இந்த சப்போர்ட், இந்த அவுட்டர் சப்போர்ட் கிட்டே எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 150 mm, ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இல்லை நீங்கள் ஏஎஸ்டி வச்சு மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போது ரன் டீட்டெயிலிங் போயிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரனில் போயிட்டு ரன் டீட்டெயிலிங். ஓகே, ஸோ ஓகே கொடுத்தனா இது வந்து ஃபூட்டிங் 4, பிகாஸ் 1 வந்து ஸ்கொயர், இது ரெண்டு ஒரே ஷேப்பில் தான், ஃபூட்டிங் 2 and 3 எடுத்துக்கும், ஃபூட்டிங் 2 2 3 எடுத்துக்கும், இது ஃபூட்டிங் 3, இது ஃபூட்டிங் 4. ஸோ இப்போ ட்ராயிங் காம்போனன்ட் வேல ஃபூட்டிங் வியூ போயிட்டு ஃபூட்டிங் டேபிள் போனால் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் ஃபூட்டிங் 4, ஓகேங்களா. 4 மீட்டர், 3 மீட்டர், 0.45 டெப்த்து. இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ராட் தேவைப்படும், ஏ டைரக்ஷனில் 18 நம்பர் ஆஃப் 16 mm பாரும், பி டைரக்ஷனில் 12 நம்பர் ஆஃப் 16 mm பாரும் தேவைப்படும். இது பில் ஆஃப் குவான்டிட்டி, டோட்டலாக 5 ஃபூட்டிங்க்கும் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி நீங்கள் ஒரே சேஃபில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபூட்டிங்குமே நம்ம வந்து ட்ரா பண்ணி அனலைசிஸ் எடுத்துக்கலாம் ரிசல்ட், ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் ட்ரெபிசாய்டல் ஃபூட்டிங் பார்த்துட்டு எப்படி நமக்கு ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ ரோட் கொடுக்கலாம், எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்றது எல்லாமே பார்க்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா எசென்ட்ரிக் ஃபூட்டிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.